வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம சைக்காலஜி ஆஃப் மணி புக் பத்தி பார்க்கலாம். பொதுவாக பணம் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது எண்கள், கணக்குகள், லாப நஷ்டங்கள் மற்றும் பங்குச்சந்தை வரைபடங்கள் தான். ஆனால் உண்மையில் பணம் என்பது ஒரு கணித பாடம் அல்ல. அது ஒரு மனிதனின் உணர்ச்சிகள், பிடிவாதங்கள் மற்றும் பழக்கவழக்கங்கள் சார்ந்த ஒரு கலை. ஒரு நபர் எவ்வளவு புத்திசாலி என்பது முக்கியமல்ல, அவர் தனது பணத்தை எப்படி கையாள்கிறார் என்ற அந்த ஒரு குணம்தான் அவரை பணக்காரராகவோ அல்லது ஏழையாகவோ மாற்றுகிறது. நாம் பணத்தை பற்றி எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் ஒரு மூடிய அறைக்குள் அமர்ந்து கொண்டு லாஜிக்கலாக எடுக்கப்படுபவை அல்ல. மாறாக நமது குடும்பச் சூழல், நாம் வளர்ந்த விதம் மற்றும் அந்த நேரத்தில் நிலவும் சமூகச் சூழல் ஆகியவற்றைப் பொறுத்தே அமைகின்றன. உதாரணமாக, ஒரு நபர் வறுமையில் வளர்ந்திருந்தால் அவர் பணத்தை செலவு செய்வதில் அதிக பயம் கொண்டிருப்பார். அதே சமயம் வசதியான சூழலில் வளர்ந்தவர் பணத்தை ஒரு கருவியாக மட்டுமே பார்ப்பார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், உலகில் யாரும் பண விஷயத்தில் பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்வதில்லை. அவர்கள் தங்களுக்கு சரி என்று தோன்றிய ஒரு முடிவையே எடுக்கிறார்கள். பணத்தின் பயணத்தில் அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்து ஆகிய இரண்டிற்கும் சமமான பங்கு உண்டு என்பதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒருவரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவதோ அல்லது ஒருவரின் தோல்வியை பார்த்து ஏளனம் செய்வதோ தவறு. ஏனென்றால் அந்த வெற்றியின் பின்னணியில் அவருக்கு சாதகமாக இருந்த சில சூழல்களும் அந்த தோல்வியின் பின்னணியில் அவருக்கு தெரியாமல் நடந்த சில விபத்துகளும் இருக்கலாம். எனவே ஒரு தனிநபரின் வெற்றியை மட்டும் பார்க்காமல் ஒரு பொதுவான முறையை பின்பற்றுவதே புத்திசாலித்தனம். இதில் மிக முக்கியமான ஒன்று போதும் என்ற மனநிலை. பல நேரங்களில் நாம் தேவையற்ற ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே ஒரு கார் இருக்கிறது, ஒரு வீடு இருக்கிறது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரரை விட ஒரு பெரிய கார் வேண்டும் என்ற ஆசை வரும்போது நாம் ஏற்கனவே நம்மிடம் இருக்கும் நிம்மதியையும் செல்வத்தையும் பணயம் வைக்கத் தொடங்குகிறோம். இந்த சமூக ஒப்பீடு என்பது ஒரு முடிவற்ற விளையாட்டு. இதில் வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி அந்த விளையாட்டில் பங்கேற்காமல் இருப்பதே ஆகும். அடுத்ததாக, செல்வத்தை சேர்ப்பதில் காலத்தின் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். வாரன் பபெட் போன்ற ஜாம்பவான்கள் இன்று பெரும் பணக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் அவர்களின் முதலீட்டு அறிவு மட்டுமல்ல, அவர்கள் முதலீடு செய்த அந்த நீண்ட கால அவகாசம்தான். கூட்டு வட்டி, கம்பவுண்டிங் என்பது ஒரு செடி வளர்ந்து மரமாவதை போன்றது. ஒரு செடியை நட்டுவிட்டு அடுத்த நாளே பலனை எதிர்பார்ப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அதுபோலத்தான் முதலீடு செய்த சில மாதங்களிலேயே கோடீஸ்வரராக துடிப்பதும். பணத்தை சம்பாதிப்பதை விட அந்த பணத்தை தக்கவைத்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய கலை. பணத்தை சம்பாதிக்க ரிஸ்க் எடுக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். ஆனால் பணத்தை தக்கவைக்க பயம் கலந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு வேண்டும். நம்மிடம் இருக்கும் பணம் நாளை இல்லாமல் போய்விடலாம் என்ற அந்த சிறு பயம்தான் நம்மை சிக்கனமாக இருக்க வைக்கும். பணக்காரராக இருப்பது வேறு, செல்வந்தராக இருப்பது வேறு. கையில் ஒரு விலையுயர்ந்த கடிகாரத்தை கட்டிக்கொண்டு ஆடம்பர காரில் செல்வது உங்களை பணக்காரராக காட்டலாம். ஆனால் செல்வம் என்பது உங்களால் இன்னும் செலவு செய்யப்படாமல் இருக்கும் அந்த பணம்தான். அதுதான் உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவும். பெரும்பாலானவர்கள் பணத்தை சம்பாதிப்பதன் நோக்கம் அதிக பொருட்களை வாங்குவதற்காக என்று நினைக்கிறார்கள். ஆனால் பணத்தின் உண்மையான மதிப்பு அது உங்களுக்கு தரும் நேரம். காலையில் எழுந்து எனக்கு பிடித்ததை எனக்கு பிடித்த நேரத்தில் எனக்கு பிடித்தவர்களுடன் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சுதந்திரத்தை விட பெரிய செல்வம் உலகில் எதுவுமில்லை. இந்த சுதந்திரத்தை தருவதற்காகத்தான் நாம் பணத்தை சேமிக்க வேண்டும். அதேபோல் எதிர்காலத்தை கணிப்பது என்பது யாராலும் முடியாத காரியம். எனவே நமது பொருளாதார திட்டத்தில் எப்போதும் ஒரு பாதுகாப்பு இடைவெளி, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்க வேண்டும். அதாவது, நாம் நினைத்தது நடக்கவில்லை என்றாலும் நம்மால் சமாளிக்க முடியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை. பங்குச்சந்தை வீழ்ந்தாலோ அல்லது திடீரென வேலை போனாலோ அடுத்த சில மாதங்களுக்கு பயமின்றி வாழ்வதற்கு தேவையான ஒரு தொகையை எப்போதும் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுக்கு தெளிவான சிந்தனையை தரும். முடிவாக, பணத்தின் உளவியல் நமக்குச் சொல்லும் பாடம் என்னவென்றால், பணத்தை ஒரு எண்களாக பார்க்காமல் ஒரு உணர்ச்சியாக பாருங்கள். உங்களை விட குறைவான அறிவு கொண்டவர்கள் உங்களை விட அதிக பணக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் தங்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டார்கள் என்பதுதான். சேமிப்பு என்பது வெறும் வருமானத்தில் மிச்சம் பிடிப்பது மட்டுமல்ல, அது உங்கள் ஈகோ குறைப்பதன் மூலம் கிடைப்பது. மற்றவர்களை கவர்வதற்காக செய்யும் செலவுகளை குறைத்தாலே உங்கள் சேமிப்பு தானாக உயரும். வாழ்க்கை என்பது ஒரு மாரத்தான் ஓட்டம் போன்றது. இதில் யார் வேகமாக ஓடுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, யார் கடைசி வரை தடம் மாறாமல் ஓடுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு சிறந்த முதலீட்டாளராக மாறத் தேவையில்லை. நீங்கள் ஒரு மோசம் இல்லாத முதலீட்டாளராக மிக நீண்ட காலத்திற்கு இருந்தாலே போதும், செல்வம் உங்களை தேடி வரும். பணத்தை சரியாக கையாள்வது என்பது உங்கள் மூளையை பயன்படுத்துவது மட்டுமல்ல, உங்கள் இதயத்தையும் பழக்கவழக்கங்களையும் செம்மைப்படுத்துவதுதான். இதை உணர்ந்து கொண்டால் நிதி சுதந்திரம் என்பது உங்கள் கைக்கெட்டும் தூரத்தில்தான் இருக்கிறது. இந்த நிதானமும் தொடர்ச்சியான முயற்சியும் மட்டுமே ஒரு மனிதனை நிலையான செல்வந்தராக மாற்றும்.